Take one. ஹாய் எவ்ரிவன், இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரேச்சல் வென்சால். நான் உங்களுக்காக பாட போறேன். Why do the things I've clung to for years cease to satisfy? Why do the words all too familiar leave me dead and dry? Where is the soul behind all the answers? Where is the heart that beats for what's right? Where is the hope, the faith and the love that's supposed to breathe over us for life? I wanna know that I still hope in you. I wanna see that I still believe in you. When all I found gets turned around in the midst of my muddled mind, when the words I say, all the things I pray are just the same as they were yesterday, I wanna know. I wanna see. How do I silence the lies that destroy me, that are ringing in my ears? Where can I hold so I won't let go when I'm chased by all my fears? Where is the soul behind all the answers? Where is the heart that beats for what's right? Where is the hope, the faith and the love that's supposed to breathe over us for life? I wanna know that I still hope in you. I wanna see that I still believe in you. When all I found gets turned around in the midst of my muddled mind, when the words I say, all the things I pray aren't just the same as they were yesterday, I wanna know. I wanna see that I still hope, I still believe in you. ஆல் ரைட், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எஸ், ஃபர்ஸ்ட் டேக்கு ஓகே அடிச்சு. ஏதாவது உதவி வேணுமா? நான் பாஸ்டர் கிட்ட பேசலாமா? நான் தான் பாஸ்டர். உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரு ஜாக் மேனின். நான் இந்த டவுனுக்கு புதுசு. எனக்கு வேலை இல்ல. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. உங்களால ஏதாவது? ஐ எம் சாரி, எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இடத்துல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா போதும். நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கல, எனக்கு வேலை தான் வேணும். ஐ எம் சாரி, என்னால இப்போ உதவ முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? எங்ககிட்ட ஃபுட் பேங்க் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு அது ஓபன் பண்ணல. இருந்தாலும் நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்.
பரவாயில்ல, நான் தான் சொன்னல, நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கல. நான் எனக்கான சாப்பாட்டுக்கு உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். உங்க பேரு? மேக்ஸ்வெல், ஹென்ரி மேக்ஸ்வெல். சீக்கிரமே உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ஜாக். தேங்க்ஸ் பாஸ்டர். நீங்க போலாம் கிளாக். இன்னைக்காவது அங்க பேக் பண்றாங்களான்னு பாப்போம். ஆல் ரைட், போயிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ஆமா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஃப்ரண்ட் டோர் வழியா தான். உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. இங்க பாருங்க, நான் தேவையில்லாம ஏகப்பட்ட பேரை வேலைக்கு வச்சிருக்கேன். அவங்களுக்கே நான் என்ன வேலை தரதுன்னு தெரியாம முயற்சிக்கிட்டு இருக்கேன். இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் தான் சொன்னேன்ல, நீங்க வெளியே போலாம், வேலை இல்ல. இங்க பாருங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும். அதுக்காக நான் இந்த என்ன மாதிரி குடிகாரங்களுக்குலாம் என்னால எந்த ஒரு வேலையும் கொடுக்க முடியாது. உன்னை புடிச்சிட்டு போக போலீஸுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து போயிடு. இங்க பாருங்க, நான் ஒன்னும் குடிகாரன் கிடையாது. அதோட நான் உங்ககிட்ட பிச்சையும் கேட்கல. நான் வேலை பண்றேன், அதுக்கு நீங்க பணம் கொடுத்தா போதும். குப்பை எடுத்து கொட்டுறது கூட நான் தயாரா இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒழுங்கா வெளியே போயிடு. சாரி. என்ன பாக்குற? வர்ஜீனியா, நீ எங்க கிளம்பிட்ட? சர்ச்சுக்கு தான் போறேன் கிராண்ட்மா. யூத் குரூப்க்கு ஹெல்ப் பண்றேன்னு ஜெனிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அதான் கிளம்புறேன். அப்படின்னா சரி, சீக்கிரமா வந்துரு, லேட் பண்ணிடாத. ஆல் ரைட், சீக்கிரமா வரேன். பாய். போயிட்டு வா. ஹலோ. ஏய், எனக்கு உன்னோட கார் வேணுமே. முடியவே முடியாது, நான் இப்ப போயிட்டு இருக்கேன். நீ போயிட்டு வந்துட்டு எனக்கு கொடு. நான் திரும்ப வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ என்னதாம்மா சொல்ல வர? இன்னைக்கு என்னால உனக்கு கார் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். ஓ, ஏய் வர்ஜினியா, உனக்கு ஒண்ணு இல்லையே? இல்ல, ஒருத்தர் மேல இப்ப மோதி இருப்பேன். நீ என்கிட்ட நல்லா ட்ரை பண்ணுவேன்னு சொன்ன. வாய மூடு. ஆல்ரைட் ஆல்ரைட். இந்த சிட்டி சில சமயம் எனக்கு கடுப்பேத்துது. ரேச்சல், ரேச்சல், குட் மார்னிங் ஜஸ்பர். நேத்து உன்னுடைய வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. வாவ், தேங்க் யூ. ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாமா? ஓகே. ஓகே.
குட் மார்னிங் எவ்ரிவான். இந்த அருமையான காலை வேளையோட மெசேஜ் கர்த்தரை பின்தொடர்வது பத்தி தான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அந்த பாதைகள் ஒழுக்கம், அன்பு, நம்பிக்கை, பக்தி. இங்க இருக்கிற எல்லாருமே நாம கர்த்தரை பின்பற்றணும். அவர்தான் நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு. எப்பவுமே அவர் சொன்னபடியே நடக்கணும். நாம ஜெபிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் குடிச்சிட்டு இங்க வந்து வளரன்னு நினைக்காதீங்க. உண்மையே சொல்றேன். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். 4 மாசத்துக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஊர்ல வந்து சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது வேலை கிடைக்குமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் யார்கிட்டயாவது போய் வேலை கேட்டா ஆறுதலாவோ இல்ல பரிவாவோ கூட பேச மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் பாஸ்டர் மேக்ஸ்வெல்ல கூட மீட் பண்ணேன். ஆமென். என்னை மன்னிச்சிருங்க, என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் இங்க யாரையும் குத்தி காட்டணுன்றதுக்காக நான் பேச வரல. என்கிட்ட இருக்க கேள்வி ஒண்ணு தான். நீங்களாம் கிறிஸ்டியன் எப்படி சொல்லிக்கிறீங்க? ஜீசஸை ஃபாலோ பண்றேன்னு எப்படி சொல்லிக்கிறீங்க? பாட்டெல்லாம் பாடுறீங்க, நான் உங்களோடவே இருப்பேன், உங்க பாதையிலே நடப்பனெல்லாம் உறுதி கொடுக்குறீங்க. அதோட உங்க ஆபீஸ் சுவர்கள்ல பைபிள் வசனங்கள் எல்லாம் ஒட்டி வைக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட பொண்ணு ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியனா இருந்தவ. அவ தினமும் சர்ச்சுக்கு போவா. அவ இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் இருந்து எனக்கு ஒரு கார்டு மட்டும் தான் வந்தது. நாங்க வருத்தப்படுறோம். ஆனா எல்லாருமே சொல்லிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வர எல்லாருமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ட்ட. ஆனா எனக்கு உண்மையிலேயே தேவை இருக்கும்போது நான் அவங்களை தேடி போய் கேட்கும்போது ஒருத்தர் கூட அந்த வார்த்தையை காப்பாத்தல. எனக்கு கிடைச்சதெல்லாம் ஒரே ஒரு கார்டு தான். அங்கதான் எனக்கு ஆச்சரியமாச்சு. கிறிஸ்துவர்கள் எல்லாருமே எப்படி நான் ஜீசஸை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிக்க முடியுது? நீங்களா சொல்றீங்க ஜீசஸ் இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாருன்னு? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஃபுட் பேங்க் வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வரவங்களுக்கு வெறும் ஆசீர்வாதம் பண்றதானா? கிறிஸ்துவர்களா இருக்க நீங்கெல்லாம் போதனைகளை ஏன் நடைமுறையில கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? நீங்க வெறும் பேச்சில் காட்டுறதுக்கு கர்த்தர் சொன்ன அன்புல காட்ட மாட்டேங்கிறீங்க. கடவுள் என்ன பண்ணுவாரு எனக்கு நிச்சயமா தெரியல. அவர் பண்றதை தான் நீங்களும் பண்றீங்களா தெரியல. என்னாச்சு அவளுக்கு? யாரோ ஊர் பேர் தெரியாதவன் சர்ச்சில் வந்து பெனாத்திக்கிட்டு இருந்தான். நான் வர்ஜினியா கிட்ட சொன்னேன், நீ இதையெல்லாம் நம்பாதே, பணத்துக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறான்னு சொன்ன உடனே எமோஷன் ஆயிட்டான். இதுக்குதான் அந்த பக்கமே வர்றதில்ல. ஆமா, எனக்கு தெரியும். முதல்ல நான் ஏதோ ஸ்கிட்னு தான் நினைச்சேன். அப்புறம் அவ இருமனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான். அவன் ஆக்சுவலா என்கிட்ட வேலை கேட்டு வந்தான். ஆனா நான் அவனை திட்டி அனுப்பிட்டேன். போலனா போலீஸை கூப்பிடுன்னு மிரட்டினேன். அலெக்ஸ், உங்களுக்கு தெரியாது, எல்லாரும் இந்த மாதிரி உண்மையா வேலை கேட்டு வரதில்ல. எனக்கு தெரியும்.
ஆனா அவன் சொன்ன அந்த விஷயம் கர்த்தர் இதை தான் பண்ணுவாரா? எனக்கு தெரியல. அவர் இதுதான் பண்ணுவார்னு நான் நம்பல. நல்லா இருக்கீங்களா? ஹாய் ரேச்சல். ஹாய். ஹாய் வின்ஸ்லோ. ஹாய் ஜெஸ்பர். ஸோ பாஸ்டர் மேக்ஸ்வெல் இந்த வாரம் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் மேயர் சிலுவையை தூக்கிட்டு வருவாரா? என்ன? இல்ல போன வாரம் அந்த வீடு இல்லாத ஆளை பத்தி. ஓ, அது பாஸ்டரோட செட்டப்னு நினைக்கிறியா? அது உண்மைன்னு நினைக்கிறியா? ஆக்சுவலி இந்த மாதிரி ரேண்டம் ஸ்கிட்ஸ் தான் நாங்க பழைய சர்ச்சில். ஹாய் ரிச்சல். ஹாய் ஜாஸ்பர். ஹாய். அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஓ, அவன் குடிபோதைய தெளிய வச்ச பிறகு அவன் நார்மல் ஆயிருப்பான். அவனுக்கு பணம் எதுவும் கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். பாட்டி, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அவர் ஒன்னும் யார்கிட்டயும் பணம் கேட்கல. வர்ஜீனியா, அவன் ரெக்டாங்கிள் இருந்து வந்து வீடு வாசல் இல்லாத ஒரு குடிகாரன். அவன் மயங்கி விழுந்தப்போ அவன் எங்க விழுந்தான்னு கூட அவனுக்கு தெரியாது, தெரியுமா? இதை கேட்கும் போது ரொம்ப புதுரா இருக்கு. நான் எதுக்கும் புக்ல பார்க்க. நான் ஸ்டேஜுக்கு போகணும். நம்ம சர்ச் முடிஞ்சது பார்க்கலாம். ஷியோர். நிச்சயமா இதை நீ பண்ணித்தான் ஆகணுமா ஹென்றி? கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி ஆகணும். குட் லக். குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் நம்ம டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த பண்ண போறோம். எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க. நீங்க எல்லாருமே போன வாரம் நம்ம கிட்ட பேசின ஒருத்தரோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்கன்னு தெரியும். துரதிருஷ்டவசமா சண்டே மதியம் அவர் இறந்துட்டாரு. டாக்டர் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம மன ரீதியா அவருக்கு ப்ராப்ளம் இருந்ததுனால இறந்துட்டாரு. ஆக்சுவலா அவர் சொல்ல வந்தது, அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நாம போற பாதை தப்பு, அதை சரியா கொண்டு போங்கன்னு தான் சொன்னாரு. கடந்த ஒரு வாரமா நான் இதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நாம ஜீசஸோட உண்மையான ஃபாலோவர்ஸானு. கடந்த வாரம் 1 பேதுரு 2:21 படிச்சேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாம் அது உண்மையிலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நாம கர்த்தர் பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கோமா? ஆமென். இல்ல, அப்படி பண்ணாதீங்க. அது சரியான ஆன்சர் இல்ல. எனக்கு அது சரியா தெரியல. அன்னைக்கு அந்த ஆதரவற்ற மனுஷன் ஜாக் இந்த சர்ச்சோட வாசல்ல வந்து நின்னப்போ அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் இங்க இருந்து அவரை அனுப்பணும் தான் நினைச்சேன். ஆனா கர்த்தர் இந்த மாதிரியா நம்மள பண்ண சொன்னாரு. எனக்கு அப்ப ஃபர்ஸ்ட் சர்ச் ஆஃப் ரேமன் ஞாபகம் வந்தது. நான் உங்களை ஒண்ணு கேட்கணும், நம்மளுடைய உடல்கள் மட்டும்தான் கர்த்தரை பின்பற்றுதா? அவர் இப்படியா சொன்னாரு? ஐ எம் சாரி, எனக்கு நிச்சயமா அப்படி தோணல. நாம தவிர நம்ம நான் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். நீங்க உண்மையிலேயே கர்த்தரோட பாதைகளை கத்துக்கிட்டு நீங்க பின் தொடரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என் கூட பிளட்ஜுக்கு கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இந்த பிளட்ஜில் நான் ஒன்றும் புதுசா செய்ய போறதில்ல. கர்த்தர் நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தான் நான் சொல்ல போறேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபெலோஷிப் ஹாலுக்கு போக போறேன். நீங்க எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க. நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க என் கூட பிளட்ஜில் சேரணும்னு உண்மையிலேயே ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஃபெலோஷிப் ஹாலுக்கு வரலாம். நாம ஒரு முடிவு எடுக்கலாம். இதை எப்படி செய்யணும்னு நாம பேசலாம். உங்கள யாரெல்லாம் மனசார இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் வாங்க. இன்னைக்கு இந்த சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. வரீங்களா?
வர்ஜினியா உட்காரு. வர்ஜினியா, வர்ஜினியா. பாஸ்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? சர்ச் முடிஞ்சிருச்சு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா? வேற யாராவது வராங்களா விர்ஜினியா? யாரும் வர மாதிரி தெரியல. ஆல்ரைட், நாம ஸ்டார்ட் பண்ணலாம். யாராவது வந்தா இதுல கலந்துக்கிட்டோம். முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் சொன்ன வார்த்தை எல்லாரையுமே கஷ்டப்படுத்தியிருக்கோம். அதனால தான் இங்க பெரியவங்க யாருமே வரல. ஸோ அடுத்த மீட்டிங்ல அவங்க நிச்சயமா வருவாங்கன்னு நான் நம்புறேன். நான் ஹானஸ்டா இருக்க விரும்புறேன். உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியா தெரியல. என் கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, நான் நிச்சயமா இதை செஞ்சே ஆகணும். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நான் மட்டும் தான் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா? நாம பின்பற்ற வேண்டிய நிறைய விஷயங்களை நாம எல்லாரும் தொலைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, சரி, நாம ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கலாம். அதாவது ஜீசஸ் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்றது. ஆனா அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம இப்ப சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் அந்த காலத்துல ஜீசஸ் சந்திச்சிருக்க மாட்டார்ல? இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க சொன்னது சரி. ஜீசஸ் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கலனா ஜீசஸ் என்ன செய்வாருன்னு நமக்கு தெரியாது. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம படிச்சாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நாம அவர் சொல்லி கொடுத்த அத்தனை ஒழுக்கங்களையும் கடைபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அவர் இதுல வேற விதைச்சிருக்காரு. இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். ஆமா, ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுலயும் முக்கியமா கிறிஸ்டியன்ஸ், நம்ம செய்யறது எல்லாமே ஜீசஸ் சொல்லி செய்யறத தான் சொல்றாங்க. நான் தான் உங்களுக்கு சொன்னனே, கடவுளோட வார்த்தைகள் தான் நமக்கு முக்கியம், மத்தவங்க சொன்னது இல்ல. நீங்க கடவுளோட வார்த்தைகளை அப்படியே பின்பற்றவரா இருந்தா மத்தவங்க சொல்றத பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஸோ பாஸ்டர் சொன்ன அந்த சர்வீஸை பத்தி கிராண்ட்மா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் சர்வீஸ் போறேன்னு சொன்னா அவங்க என்ன ரொம்ப சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. ஆனா நான் இந்த லெக்சரை கேட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன அனுப்பி வைக்கவே மாட்டாங்க. அப்புறம் பார்க்கலாம். See you. ஸோ இந்த வீக் நீ ஏதாவது அவுட்டிங் போற பிளான் இருக்கா? இல்ல, ஒர்க் பண்ணணும். நான் புது சாங் பண்றதுக்கான ஐடியா கிடைச்சிருக்கு. சோ அதை பண்ண போறேன். அப்படின்னா அதை கேட்கிற முதல் ஆளா நானா தான் இருப்பேன். ஜாஸ்பர், எப்பவுமே என்னோட பாட்டை முதலாளா கேக்குறது நீ தானே? Come on. See you later, Rachel. Bye, Jasper. ஆமா, இது பைபிள் ஸ்டடி மாதிரி ஏதாவது ப்ரோக்ராமா? இது ஒன்றும் ப்ரோக்ராம் இல்லைம்மா. அப்படின்னா எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்க? ஏன்னா இத பாஸ்டர் சொன்னாரு. ஒரு கிறிஸ்டியனா சண்டேஸ்ல மட்டும் சர்ச்சுக்கு போறவங்களே இல்லாம நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவணும்னு ஆசைப்படுறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ, மாம், மாம், இங்க வாங்க, வாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம்னு சொல்லு. கொஞ்சம் இங்க பாருங்க. அவங்க எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க போறாங்க. அவங்களோட ரெக்கார்ட் சீரிஸ்ல என்ன பாட்டு பாட கூப்பிட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. நீ ரொம்ப ஃபேமஸ் ஆக போற. நான் உன் தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஒரு பெரிய ஸ்டார் ஆக போற. I love you. Thank you, God. Thank you, thank you. Oh.
ஜீசஸ் என்ன பண்ணுவாரு? அலெக்ஸ், சீக்கிரமா எழுந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னோட பைபிளை படிச்சிட்டு இருக்கேன். என்னது? இதயப்பத்துல இருந்து இப்பதான் ஆரம்பிச்சேன். சர்ச்ல நடந்த விஷயத்தினாலயா? ம்ஹும். இத கண்டினியூ பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணல. நான் ஒரு தடவை எழுந்துட்டா அதுக்கப்புறம் தூங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் கிளார்க். இந்த வாரத்துக்கான ஆர்டர் லாஸ்ட் டைமை விட இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே கேட்குறாங்க. கிரேட். ஏதாவது ப்ராப்ளமா? இந்த ரேட்ஸ் தான். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியல. யாரோட ரேட்? நம்மளோட தான். அது நார்மல் சார்ஜ் தான் பாஸ். எனக்கு தெரியும். இது எல்லாமே ஆக்சுவலா இது எல்லாமே இவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்கிறதுனால நான் ஃபீல் பண்ணல. எனக்கு ஒன்றும் புரியல, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த கதவை முடுங்க சொல்றேன். ஓகே. எனக்குள்ளே நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன், ஜீசஸ் எப்பவுமே ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாரோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. ஓகே. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள எழுந்த கேள்வி என்னன்னா, ஜீசஸ் இந்த மாதிரி லாபத்துக்காக நார்மலா இருக்கிற பிரைஸை விட அதிகமா பிரைஸை ஏத்துவாரா? ஓகே. வெல், அவர் அப்படி பண்ண மாட்டார்ல. அதனால நாம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் நியாயமான ரேட்டுக்கு குறைக்கணும். ஓகே. அப்புறம் அவ்வளவுதான். ரைட். நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. ஒரு நிமிஷத்துல நீங்க சீரியஸா பேசுறீங்கன்னு நினைச்சிட்டேன். ஓ, புரியுது. நீங்க சீரியஸா தான் பேசுறீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு உண்மையிலே புரியல. நான் தான் ஏற்கனவே சொன்னல, ஜீசஸ் எந்த ஒரு நிலைமையிலும் என்ன செய்வாரோ அதுதான் இனிமே நான் செய்ய போறேன்னு. ஒர்க்ல கூடவா? ஆமா, ஒர்க்ல கூட தான். ஓகே, நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். ஓகே, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா ஜீசஸ் என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதைத்தான் நீங்க சீரியஸா செய்ய போறீங்களா என்ன? இப்ப என்னதான் பண்ண போறீங்க? உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடு இல்லாத ஒருத்தன் வேலை தேடி இங்க வந்தால? ஆமா. உங்களுக்கு புத்தி தான் கெட்டு போச்சு. இன்னும் ஒரே மாசத்துல ஆபீஸை க்ளோஸ் பண்ண போறீங்க. This might be harder than I thought. Thank you. உங்களுக்கு தேவையான இளமை கிடைச்சிருச்சா? இப்பதான் எனக்கு கிடைக்க போகுது. ஜாஸ்பர், ஹாய். ஏய், ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல. என்ன பண்ணும் டிசைட் பண்ணிட்டியா? இல்ல உனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு எனக்கு மெயில் பண்ணியே, ஞாபகம் இல்லையா? ஓ ஆமா, சாரி. இல்ல, நான் அதை பண்ண போறது இல்ல. மேபி இது எனக்கு சொல்ற அளவுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? யா, நீ சொல்றது உண்மைதான். நான் ஒவ்வொரு தடவையும் அந்த உண்மையை ஒத்துக்க நினைக்கும் போதெல்லாம் அந்த கேள்வி வந்துடுது. எனக்கு இது சரியா படல. அது ஏன்னு தெரியல. ஜீசஸ் சிங்கிங் கேரியரை எடுக்க வேணாம்னு சொல்லுவார் நினைக்கிறியா? அப்படின்னா ப்ரொஃபஷனலா நிறைய கிறிஸ்டியன் சிங்கர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் பண்றது தப்புன்னு சொல்ல வரியா? இல்ல இல்ல, நிச்சயமா நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஆனா ஆனா என் நிலைமையில இருந்திருந்தா ஜீசஸ் இதை செஞ்சிருக்க மாட்டாரு. ஓ, சரி, நீ உன் வேலையை பாரு. நீ எனக்கு அப்புறமா கால் பண்ண, என்ன டிசைட் பண்ணிருக்கன்னு. நிச்சயமா. See you, Jasper. பாய்.
பிடிச்சிட்டேன். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. உனக்கு என்ன வேணும்? பசிக்குது. உனக்கு அவ்வளவு பசியாக இருந்தா என்கிட்ட மோதி பாரு. கொஞ்சம் இரு. இது எப்படி இருக்குன்னு பாரு. என்கிட்ட இருந்து உனக்கு அடி வேணுமா இல்ல உத வேணுமா? சரி, இதுவும் நல்லா இல்லையா? ஜீசஸ், இந்த மாதிரி எழுதுவாரா? நான் இப்ப என்ன பண்ணது ரேச்சல்? இது கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இனிமே என்னால எதுவுமே தூக்கி போட முடியாது. இப்போ என்ன நடக்க போகுது? என்னால உனக்கு எல்லாமே செய்ய முடியும் ரேச்சல், ஆனா இது எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. ஆனா என்னால இதை தாண்டி ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல. இது ஒரு புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரியா ஹென்றி? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது கிளாஸ் ஒன்றும் இல்லை ஜீனி. இது கிளாஸா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது கிளாஸா இருக்கணும்னா நீங்க போர்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். நீங்க அதை பண்ணல. நான் தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அப்படின்னா பீட்ரஸ் பேஜில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்கள இதே தான் கேட்குறாங்க. அவங்க என்ன கூப்பிடலையே. நீங்க பண்ற பைத்தியக்கார விஷயத்தை அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. பைத்தியமா? என்ன சொல்ல வரீங்க? இங்க நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அந்த விஷயங்கள்லாம் இப்ப வெளியே வந்திருக்கு. இப்ப நான் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, என்னோட 10 வருஷ பிரீச்சிங்ல வராத பாதிப்பு அந்த வீடு இல்லாத மனிதன் சொன்ன ஒரு வார்த்தையில வந்துடுச்சு. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு நல்ல பிரீச்சர்னா? இதான் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். எல்லாரும் பில்டிங்கை விட்டு வெளியில வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு. சர்ச் ஒண்ணுமே இல்லாம போகுது, புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா சர்ச்சுக்கு எல்லாருமே வரணும்னு சொல்றீங்களா? எல்லாருக்குமே பாவ மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா? நான் ஸ்பிரிச்சுவல சொல்றேன் டெனிஸ். நீங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த சர்ச் பில்டிங் பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பீங்க? சென்டிஃபைட் வெக்கேஷனுக்கு நம்மளுடைய குழந்தைங்களை மெக்சிகோக்கு அனுப்புறீங்க. ஆனா இங்க என்ன பண்ண போறீங்க? ரெக்டாங்கிள்ல ஜாக் மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நாம என்ன செய்ய போறோம்? சரி என்றே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த ஆள் இறந்ததுக்கும் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க. அது நேச்சுரல் தான். ஆனா அதுக்காக நீங்க உங்க பாதையெல்லாம் மாத்திக்க முடியாது இல்லையா? நீங்க ஏதாவது புதுசா பண்ண நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க போர்டை விட்டு முதல்ல வெளியே போகணும். உங்களுக்கு தெரியும்ல. சரி, ஓகே, ஐ எம் சாரி. ஆனா என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எல்லாருமே பெரியவங்க. நீங்க ஏன் இந்த பிளட்ஜ் எடுக்க விரும்பல? ஏய், என்ன பண்ற? ஹாய். ஹாய். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? ஆல் ரைட். நான் என்னோட கிளையண்ட்டுக்கு அந்த இடத்த காமிச்சேன். நல்ல விஷயம்தான். அவங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கா? அப்படி சொல்ல முடியாது. ஓ, என்னாச்சு? ம், ஓ, ஹாய்மா, இன்னைக்கு டின்னர் என்ன? ஓ ஹாய் டாட், எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? நான் சீக்கிரமா இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சாகணும் சிலியா. அதனால இன்னைக்கு வேற எதுவுமே என்னால பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிரு. ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறத எடுத்து சாப்பிடு. கொஞ்சம் adjust பண்ணிக்கோ. நான் டோரி இங்க வர சொல்லிருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இன்னைக்கு ராத்திரியா? ஆனா இன்னைக்கு ஸ்கூல் நைட்ல நாங்க ஒன்னா சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ண போறோம் டாட். யா, நீங்க ஃபேஸ்புக்கு போவீங்க, பாய்ஸ் கூட பேசுவீங்க, நீங்க ரூம்ல உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணிக்குவீங்க. நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் சேர்த்து நான் பணம் கட்டிட்டு இருக்கணும். நீங்க லேட்டா வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். நீ பெட்டர் இங்கே இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு தோணுது. இவருக்கு என்ன ஆச்சு? நாம எல்லாரும் ஒரு ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, ஸ்பெண்ட் பண்ணலாம். இவர் ஏன் இப்படி பேசுறாரு? ஏன்னா ஜீசஸ் அதைத்தானே செய்ய சொல்லிருக்காரு. இல்ல அலெக்ஸ், இன்னைக்கு உங்களோட கிளர்க்கு கிட்ட இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சான்னு என்கிட்ட கேட்டாரு. ஏன்னா நீங்க நிதானமாவே இல்லையா? அவர் உண்மையாவே இப்படி சொன்னாரா? அப்ப இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆமா,
இது வரைக்கும் நான் உங்க ஒர்க்கை பத்தி எதுவுமே கேட்டது கிடையாது. ஏன் உங்க வருமானத்தை பத்தி கூட. நீங்க இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னா நிச்சயமா என்ன எதிர்பார்க்காதீங்க. நான் ஒரு வீட்டை விற்க மாசக்கணக்கா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பாஸ்டருடைய பிளட்ஜை ஏன் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அவங்களுடைய அந்த ஸ்டூபிட் பிரேஸ்லெட்டை நீங்க போட்டுக்கு தான் போறீங்களா? ரூமுக்கு போ, உள்ள போ. இல்ல டாடி, ஜீசஸ் என்ன இந்த மாதிரி ரூமுக்கு தான் அனுப்புவாரா? உள்ள போன்னு சொன்ன. இப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீ நினைக்கிறியா பிரிட்னி? அலெக்ஸ், ஜீசஸ் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யறதால அவ மாறிடுவான்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு, நீ எனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணவே மாட்டேங்கிற. என் வைஃப் எனக்கு ஹெல்ப் பண்றான்னா அது நிச்சயமா சந்தோஷமான விஷயமா தானே இருக்கும். ஆனா நான் உண்மையான மாற்றங்களை பார்க்க விரும்புறேன். உங்களை மாதிரி கற்பனை உலகத்துல வாழ்றது என்னால முடியாது. இப்போ நான் சொல்ற விஷயத்தால நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நீங்க அந்த பிளட்ஜை ஃபாலோ பண்றதா இருந்தா ஒண்ணு அதை முழுசா செய்யணும், இல்லைன்னா செய்யவே கூடாது. மத்தவங்க செய்யணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகே ஓகே. Come in. ஹாய். உன்னை திட்டினதுக்கு சாரி. ஓகே, உங்களுக்கும் சாரி. எங்க பாரு சில்லியா, நான் எடுக்கிற எல்லா முடிவும் ஜீசஸ் எடுக்கிறதா நினைக்கிறது உனக்கு சில்லியா தோணுதுல? எனக்கு தெரியும் நீ அப்படிதான் நினைக்கிற. ஆனா ஒரு விஷயம் உண்மை, எனக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். மேபி இப்படி கூட இருக்கலாம், எனக்குள்ள ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது உனக்கு தெரியுமா? நான் வளர வளர என்னோட வாழ்க்கையில இருந்த சந்தோஷத்தெல்லாம் நான் இழந்துட்டே வளர்ந்துட்டேன். இது எல்லாமே என்னோட தப்பு தான். அதை இப்ப நான் மாத்திக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன நானே மாத்திக்கும் போது நீயும் உன்னோட அம்மாவும் என் கூடவே இருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். டீல்? ஓகே, நான் இன்னைக்கு டூரிஸ்ட் வீட்டுக்கு போலாமா? ஷோர். ஆனா நீ 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடணும். 10:30? 10. ஆல் ரைட், ஒத்துக்கிறேன். ஆக்சுவலா நான் உங்களை அந்த அளவுக்கு டீஸ் பண்ணிக்க கூடாது. சாரி டாட். தேங்க்ஸ். நான் ஆக்சுவலா போய் கம்பெனியை பார்த்தேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பைபிளை படிச்சு அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணேன். ஆனா அதுல எதுவுமே இல்லை. நிச்சயமா நடந்த எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய யோசிக்கணும். ஆமா. சரி, நீ என்ன நினைக்கிற? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்ன வேணும்னா ஏதாவது பண்ணட்டுமா? என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். ஆனா நான் கேட்கட்டுமா, நீங்க எப்படி அந்த சத்தியத்தை கடைபிடிக்க போறீங்க? ஆக்சுவலா என் லேப்டாப்ல ரெக்கார்டிங் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நான் பண்ணுவேன். ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசா பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ சொன்ன மாதிரி தான். நிச்சயமா விளையாட்டுக்கு சொன்னு எனக்கு தெரியும். ஆனா அதான் உண்மை. அது வெறும் எல்லா உணர்வுகளும் பொய்யானதுதான், தெரியுமா? நீங்க ஒன்னும் இப்போ உங்களை பத்தி பேசுறியே இல்லையா வர்ஜினியா? நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு போனது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாம் கடமைக்குன்னு பண்ணோம். ஆனா அது சின்ன வயசுல பண்ணது. ஆனா இப்பதான் அது எல்லாத்தையும் நம்புறேன். எங்க அப்பா அம்மா இறந்தும் கூட நான் மட்டும் உயிரோட இருக்கேன். இறைவன் என்னை காப்பாத்திருக்காரு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கா? அது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இன்னைக்கு காலையில நான் பைபிள் படிச்சிட்டு இருக்கும் போது இது நான் படிச்சேன். கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நான் இதுக்கு முன்னாடி இதை நிறைய தடவை படிச்சிருக்கேன். ஆனா இந்த தடவை இதை நான் படிக்கும் போது எனக்குள்ள ஏதோ ஒரு புது உணர்வு தோணுது.
நான் தேவனுக்காக எதுவுமே செய்யலன்னா என் விசுவாசம் உண்மையானதா? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கும் அந்த விஷயத்துல தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட அந்த ஆஃபர் பத்தி சொல்லன்னு வந்தேன். நான் தப்பா எதுவும் பண்ணல, ஆனா தேவனுக்காக எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அதாவது ஒன்னு ஒரு கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிறத தவிர. ஐயா, வாவ், பெரிய அலர்ட் தான். நீங்க எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்க? கொஞ்ச நேரமா தான். அதாவது நீங்க பேச ஆரம்பிச்சீங்களே ஜீசஸ் பண்ற விஷயங்கள் எல்லாம் சீரியஸா, அதுல இருந்து தான். இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு தேவைதானா? கண்டிப்பா தேவைதான். உனக்கு வேண்டாமா? ஹேய், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்றதே இல்ல, அதனால நான் கில்ட்டியா ஃபீல் பண்ண அவசியமும் இல்ல. ஆக்சுவலா நீ அந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ அதை முழுசா நம்பணும். அநேகமா அதெல்லாம் வயசானதான் எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். வர்ஜினியா, ஐயோ தயவு செஞ்சு எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸ். இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. ஓகே, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். ரான்ஸ் எப்பவுமே இப்படிதான் இருப்பானா? என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் மாறுவான். யா. அம்மாதான் வீட்டுக்கு வரமா சில பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. ஓகே, நான் இப்ப கிளம்ப போறேன். ரன். இனிமே அப்படிலாம் படாத. சாரி, நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாது. குட் பை ரான். ஏய் நில்லு, என்ன அவசரம்? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா நீ தான் சர்ச் பக்கமே தலை காட்டுறது இல்லையே. நீ எப்பவுமே இப்படிதானா? இப்படிதான் எப்பவுமே. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? ஃபைன். ஒர்க் எப்படி போகுது? ஃபைன். லவ் லைஃப்? ஃபைன். நான் யாரையும் லவ் பண்ணல. போது நிறுத்துறியா? சாரி, ஆனா அது நல்லா இருந்ததுல. சரி, லவ் இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆனா நீ ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருந்தல, அதான் அவன் பேரு ஏதோ சேஸோ ஏதோ. ஜாஸ்பர் சேஸா? ஆமா, அவன் தான். ஆக்சுவலா வர்ஜினியாவும் நீயும் அவனும் ஒன்னா நின்னு பேசிட்டு இருந்தீங்க. சோ நான் என்ன, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ். சோ நீ யாரையும் லவ் பண்ணலையா? சொன்னது கேக்கலையா? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, நான் இப்ப கிளம்பி ஆகணும். நான் வீட்டுக்கு போகணும். சரி, ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இரு. நான் உன்னை லவ் பண்ணலான் இருக்கேன். குட். ஆனா இப்ப போக விடுறியா? ஒரு நிமிஷம் இரு. 20 வருஷங்களா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். தட் மீன்ஸ் குழந்தையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது கிரஷ் வர்றது சகஜம் தானே? சாரி, எனக்கு உன் மேல கிரஷ் வரல. ஆனா நம்ம பெரியவங்களானா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசிக்கிட்டோமே, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் 5 வயசா இருக்கும்போது. ஆனா நான் இன்னும் மறக்கலையே. ஓகே, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சீரியஸா பேசுறோம். நான் ஜஸ்ட் உனக்கு நம்ம பழக்கத்தெல்லாம் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாம உளறிட்டு இருக்க. குடிச்சிருக்கியா என்ன? ஓலறனா குடிச்சிருக்கனா? ரேச்சல், எனக்கு காயப்படுத்திட்ட. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஏய் ரேச்சல், இரு போகாத. கையை எடு. ஐம் சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்ன போக விடு. ஜீசஸ் இதுதான் பண்ணுவாரா? ஐம் சாரி ரான். ஆனா நீ என் கையை பிடிச்சு இழுத்துருக்க கூடாது. கரெக்ட் தான், என்ன மன்னிச்சிடு, தப்பு என்னோட தான். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ரேச்சல் கொஞ்சம் இரு, உன்னை அடிக்கடி பார்க்கணும் போல இருக்கு. என்ன? நீ இப்ப என்ன பண்ணு மறந்துட்டியா? சான்ஸே இல்ல. ரேச்சல், ஏன் வர இவ்ளோ நேரம்? சாரி மாம், இவ்வளவு நேரம் உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. நான் சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? ஓ, நான் அதை மறந்துட்டேன். ஐம் சாரிம்மா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா ரேச்சல்? இல்ல, ஒண்ணும் இல்ல. ரேச்சல், இப்ப இதை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. எவ்வளவு நடந்துடுச்சு. ஆனா இந்த கான்ட்ராக்டால நிச்சயமா உன் வாழ்க்கை மாறிடும். இது ஒரு சிறந்த வாய்ப்பு. உனக்கே அது தெரியும் நினைக்கிறேன். இல்லம்மா, எனக்கு தெரியல. நீ என்ன சொல்ற? அந்த இமெயில் வந்ததுல இருந்து நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஜீசஸ் இந்த இடத்துல இருந்து என்ன செய்வார்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ,
என்னாச்சு? நீ என்னை விட்டு பிரிய போறதால கவலைப்படுறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ, இது வரைக்கும் நான் ஏன் அதை யோசிக்காம விட்டேன்? ஓகே, இது தெரிஞ்சதும் நல்லதுதான். அம்மா, அம்மா ப்ளீஸ், ஐம் சாரி. இங்க பாரு, நான் கவலைப்படுற ஒரே விஷயம் நீ சர்ச்சில் எடுத்த அந்த பிளட்ஜ் தான். நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறத என்னால பார்க்க முடியல. நீ பெருசா எதையோ இழுக்க போறியோன்னு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ஒன்னும் இந்த ஆஃபரை ஏத்துக்கணும்னு நான் சொல்லல ரேச்சல். நீ என்னை விட்டு போகாம இருந்தாலே எனக்கு போதும். நான் இங்க தனியா இருக்க விரும்பல. நீ இப்படி வெளியில உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்கும் போது இங்க என்னால தனியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? ஆனா இது உனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீ போகிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். நீ ரொம்ப திறமைசாலின்னு எனக்கு தெரியும். தேவன் இதை உனக்காக தான் அனுப்புனாருன்னு நீ நினைக்கிறியா? ரேச்சல் ப்ளீஸ், என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. அம்மா, என்னோட பிரச்சனையே எனக்கு இது வேணும்ன்றதுதான். நான் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுல தப்பு இல்லைல்லம்மா. எனக்கு தெரியும் எனக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா நான் அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், யூஸ் பண்றது இல்ல. இல்லம்மா, நீ நிச்சயமா உன்னோட டேலண்ட யூஸ் பண்ணுவ. மக்கள் வெறும் என்னை என்கரேஜ் மட்டும் தான் பண்ணுவாங்க. நான் இப்ப முடிவு எடுத்துட்டேன். நான் ஆஃபரை ஏத்துக்க போறதில்ல. ஜீசஸ் இதை பண்ணுவாருன்னு தெரியல, ஆனா நான் பண்ண போறதில்ல. நில ரேச்சல், ஏன் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க? தெரியலம்மா. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா. வெர்ஜினியா, ரேச்சலுக்கு என்ன பிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? என்ன? ஆக்சுவலா அவகிட்ட நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா என் மூஞ்சில காரி துப்பி போயிட்டா. நான் வித்தியாசமா என்னதான் பண்றது? உனக்கு ரேச்சலை பிடிக்கும்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நீ மறுபடியும் சர்ச்சுக்கு போனா அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டு, நான் சொன்னது மறந்துடு. கடவுளே, கண்டிப்பா நான் கோவப்படக்கூடாது. ஓ, ஹாய் டாட். நீங்க இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் லேட் இல்ல? ஆமா, கொஞ்சம் லேட்டா. யா, சாரி. ஸ்கூல் நைட் ஞாபகம் இருக்குல்ல? ஓ ஆமா, நான் அதை மறந்தே போயிட்டேன். சாரி. குட் நைட் டாட். நல்லா தான் பேசுற. நாம இதை பத்தி தான் காலையில பேசிட்டு இருந்தோம்ல சீலியா? தெரியும்பா, நானும் டோரியும் லாஸ்ட் நைட் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும். தெரியுமா? யா, ஏன்னா இதுக்கு மேலையும் நீ நைட்ல வீட்ல தங்கியதான் படிக்க போற. என்ன? கத்தக்கூடாது, அப்புறம் வேகன்சியும் நான் கேன்சல் பண்ண வேண்டியதா போயிடும். ஆனா டாட், இதெல்லாம் சரியில்லை. லேட்டா வரதுனால டயர்டா இருக்குன்னு ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது, இதெல்லாம் தான் தப்பான செயல்னு சொல்ற சரியா? 10:45 வரைக்கும் நீ வீட்டுக்கு வராம ஸ்கூல் நைட்னு சொல்லி வெளியே இருந்தீங்கன்னா டயர்டா தான் இருப்ப. உனக்கு நிச்சயமா தூக்கம் தேவைப்படும். ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி என்ன ட்ரீட் பண்றீங்க? இது எனக்கு தப்பா தோணல, ஏன்னா நீ பண்ற வேலை அப்படி இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. என்ன, நான் ஃபாலோ பண்ற நம்பிக்கையினால தான் உன்னை இந்த அளவுக்கு பனிஷ் பண்றதா நீ நினைக்கிறியா? என்ன பதில் சொல்லு சீலியா. நான் அப்படி நினைச்சதே இல்ல. ஆனா நான் ஒரு முட்டாள் கிடையாது சீலியா. அப்படின்னா நீங்களே நினைச்சா எப்படி? ஏய் சீலியா, இப்போ என்ன சொல்லிட்டு போன? இங்க வந்து நின்னு என்ன சொல்லிட்டு போனேன்னு சொல்லு சீலியா. நான் என்னுடைய பிளட்ஜை எப்படி காப்பாத்துறது? எனக்கு இப்ப வரைக்கும் எதுவும் செய்ய தெரியலையே. ஜான் கிரே கிட்ட இருந்து இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் அதை எங்க வச்சேன்?
அவரு டவுன்ல இருக்கிற எல்லா சர்ச்சஸ்ல இருந்தும் வாலண்டியர்ஸை கூப்பிடுறாரு. ரெக்டாங்கிள் இருக்கிற அவரோட சூப் கிச்சனுக்கு ஆட்கள் தேவையா? என்ன ரெக்டாங்கிள்லையா? என்னால அங்க போகவே முடியாது. நான் எப்படி வண்டி ஓட்டுவேன்னு தெரியும்ல. நீ தனியா போகணும்னு அவசியம் கிடையாது. நீ சந்தோஷமா போகலாம். உன் கூட 1-2 பேர் கண்டிப்பா வருவாங்க. என் கூட வரத்துக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலா இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. ஆக்சுவலி நானும் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் ரெக்டாங்கிளுக்கு போனதே இல்லை. அப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போனதே இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம். நம்ம கூட தான் துணைக்கு ஆள் வராங்கல்ல. ஜாஸ்பர், உனக்கு பேக்ல கம்ஃபர்ட்டா இருக்கா? பிரேக் போட்டா விழாம இருக்கிறதுக்கு சேஃப்டியா தான் இருக்கேன். ஆல்ரெடி என் கால் வேற உடைஞ்சிருக்குல்ல. ஏன்டா இந்த பின் சீட்ல உட்காந்துன்னு இப்ப யோசிக்கிறேன். அநேகமா இந்த இடம் தான் நினைக்கிறேன். பாட்டிக்கு தெரிஞ்சு என்ன கொன்னுடுவாங்க. இங்க வர்றதா சொல்லாம வந்துட்டீங்க போல இருக்கு. ஹலோ ஹலோ. அப்ப நீங்க தான் வெர்ஜினியால? நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நல்ல விஷயம். நான் ஜான். ரேச்சல். ஜாஸ்பர், உங்களுக்கு தெரியாது இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்ற விஷயம். உங்க ஐடியாஸை நீங்க சொல்லலாம். அதுக்கேத்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜாஸ்பர், நீங்க போய் அந்த டேபிள்ஸையும் சேர்ஸையும் செட் பண்ணுங்க. ஓகே லேடிஸ், நீங்க என் கூட வந்து கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்ற விஷயத்த நீங்களும் கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நாங்க இங்க வாலண்டியர்ஸா வந்ததுல சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாத்தையுமே நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களோட சகோதரனோ இல்ல சகோதரியோ உடுக்க உடை இல்லாம சாப்பாடும் இல்லாம இருக்கும்போது நீங்க அவனை பார்த்து சந்தோஷமா போ, நீ நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்டு திருப்தியா போ அப்படின்னு சொல்வீங்களா? அவங்களுக்கு தேவையானதை நாம தரலன்னா அதுல எந்த ஒரு நன்மையும் இல்ல. ஒரு காலத்துல நானும் இவங்கள மாதிரி தான் இருந்தேன். வெயிட், நீங்க இங்க? நான் நிறைய கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அதுல கொஞ்சம் சிலரையும் அது மாத்தி இருக்கு. சுவிசேஷ கைப்பிரதியையும் தருவாங்க. ஆனா சில பேர் அவங்கள மாதிரிலாம் இல்லாம என்னோட வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க செஞ்சாங்க. அதை பார்த்த பிறகு எனக்கு இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்துச்சு. சுவிசேஷத்தை தீவிரமா கொண்டு போவாங்க. நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்களா என்ன? எனக்கு தெரியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வர்ஜினியா? அது இந்த மாதிரியான மக்கள் கூட தான் ஜீசஸ் எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவார். அநேகமா அவர் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து சாப்பிடவும் ஆசைப்படுவார்.
நான் உங்க கூட உட்காரலாமா? ம். என் பேரு வர்ஜினியா. உங்க பேரு? லோரின். லோரின் ரொம்ப நல்ல பேரு. என் வீட்டுக்கு ஒன்ன வரவேற்கிறேன். அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. செலியா, சாரி. உனக்கு ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து இதை கேட்கறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கா என்ன? கண்டிப்பா அது ரொம்பவே போரிங் தான். இருந்தாலும் நீ அதை வாசிக்கலாமே. நானா? இல்ல, பரவாயில்ல. ஆக்சுவலி இது எனக்கு நல்ல ஐடியான்னு தான் தோணுது. இதை நீ கொஞ்சம் படிச்சு பாரு, குறிப்பா அந்த verse 15. இல்லப்பா, அதை நீங்களே படிச்சுக்கோங்க. உங்களால மட்டும்தான் அது முடியும். படி. இல்ல படி. அம்மா. இங்க பாரு, பாதி சாப்டர் படிக்கிறதுனால உனக்கு எதுவும் ஆக போறதில்ல. நான் அவகிட்ட பேசுறேன். நன்றி. இந்த டிராமா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? நிச்சயமா. அம்மா, இதெல்லாம் நிஜமாவே ரொம்ப மோசம். புது விஷயங்கள் எப்பவும் அப்படிதான் இருக்கும். அம்மா, எப்பதான் இது எல்லாமே நார்மலா மாறும்? இது நிச்சயமா ஒரு சாதாரண விஷயம் தான்டா செல்லும். எழுந்து வா, ஒரு தடவை முயற்சி பண்ண. முயற்சி பண்ணணுமா? ஏன்? என்னால முடியாது, நிச்சயமா முடியாது. அவர் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது சரியில்லைம்மா. எழுந்து வா, பாதி சாப்டர் படிக்கிறதால உனக்கு எதுவும் ஆயிட போறது இல்ல. ஓகே ஓகே, நான் வரேன். இருங்க. பீட் ரைஸ், உங்களுக்கு உதவி வேணுமா? வர்ஜீனியா நேத்து ராத்திரி ரெக்டாங்கிளுக்கு போயிட்டு வந்திருக்கிறா. அவ போனாளா? நல்ல விஷயம். அவ காரை திருடுறது நல்ல விஷயம்னு சொல்றீங்களா? அவ திருடுறதும் தப்பான வழிக்கு போறதும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பீட் ரைஸ், வெர்ஜினியா சொன்னதை நீங்க சரியா காது கொடுத்து கேட்டீங்களா இல்லையா? அவ எதுக்கு போறான்ற விஷயத்தை நீங்க கேட்கவே இல்ல. இல்ல, நான் கேட்டேன். வெர்ஜினியாவோட சேஃப்டி மேல நீங்க அக்கறைப்படுறதுல எந்த ஒரு தப்புமே இல்ல. வெர்ஜினியா அவளோட வாழ்க்கையில ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தை தான் அவ இப்ப செய்ய போயிருந்தா. தயவு செஞ்சு நீங்க அவ சொல்ற விஷயத்த கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சர்ச்சில் அவ ஒருத்தியாத இருக்காளே, இந்த பில்டிங்கை தாண்டி சில விஷயங்கள் செய்யறதுக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு புரியுது ஹென்றி, ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் இந்த சர்ச்சுக்கு பல வருஷங்களா வந்து போய்கிட்டு இருக்கேன். ஆனா நிறைய பாஸ்டர்ஸ் வந்த சில வருஷங்கள்லயே போயிடுறாங்க. அவங்களால எந்த மாற்றத்தையும் செய்ய முடியல. ஆனா நீங்க இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு கனவுல கூட நீங்க நினைச்சு பார்க்காதீங்க. இன்னும் அமைதியாக தான் உட்காந்துட்டு இருப்பியா? சரி, நீ ஒர்க் பண்ணாம இப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. அட்லீஸ்ட் அதுக்கு நானாவது ஏதாவது பண்ணுவேன் இல்லையா?
சரி இதை கேளு. I saw you last week. I'll always be waiting for you. I feel a little unsteady, like I eat a bad nacho. போதும் ரான், போதும் நிறுத்து. ப்ளீஸ் இத ரேச்சலுக்காக நீ எழுதுனதுன்னு சொல்லாத. கிட்டத்தட்ட. கெட்டு போன நேச்சுவை பத்தி எழுதியிருக்க. இன்னும் முழுசா எழுதி முடிக்கலாமா? சரி, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஹாய் ரிச்சல், நான் ஆக்சுவலாக உன்னை ரொம்ப நாளா இல்லை இல்லை. ஹேய் ரிச்சல், நான் உங்ககிட்ட ஒன்று நோ இல்லை இல்லை அதை சொல்லக்கூடாது. வெளியே கூப்பிட்டேன்னு சொன்னால் டேட்டிங் நினச்சிப்பா. ஓகே, அவளுக்கு ஃபோன் பண்ணலாம். Hey, Jasper. Hey, Rachel. Hey, I was wondering if you'd like to look over my book. You finished it? Yep. Sure, I'd love to. Great. I'll bring it tonight. Maybe when... வேலை நீ படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் அதை பத்தி என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாமா? நிச்சயமா. அப்படின்னா இன்னைக்கு நைட் உன்னை நான் மீட் பண்றேன். ஓகே, பாய். பாய். I'm sorry. If you don't mind me asking, how did I end up on the streets? Yeah. It's complicated. I'm sorry. நான் ஆக்சுவலாக உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கல. நீங்க அதை தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அதை பத்தி சொல்ல விருப்பம் இல்லை. எனக்கு புரியுது. ஐம் சாரி. இங்க பாருங்க, அது ஒரு பெரிய கதை. என்னாச்சு? அங்க பார்க்காதீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவன் என்ன கூட்டிட்டு போக விடாதீங்க. என்ன என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு எங்கெல்லாம் தேடி தெரியறது? என்ன விடு. லோரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ தெருவுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் கூட வீட்டுக்கு வா. இல்ல, Hey, நான் வரல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் மேட், என்ன விட்டு. நான் வரல. என்ன விட்டு போயிடு. நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முதல்ல ஆக வேண்டிய வேலையை பார்க்கல. நீ என் கூட வா. இவங்களுக்கு உன் கூட வர விருப்பம் இல்ல. நீ உன்னோட வேலையை பார்க்கறியா? நீ ரான் பேஜோட சிஸ்டர் தானே? இங்க ஏதாவது பிரச்சனையா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, நீங்க எல்லாரோட டின்னரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து வெளியே போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கமான் வா, நம்ம வீட்டுக்கு போலாம். உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய வேலை. கமான் லோரன், நாம இங்க இருந்து போயிடலாம். போதும், நிறுத்துங்க. மேல கை வைக்காத. மேல கை வைக்காதன்னு சொன்னல. இங்க இருந்து போங்க. உண்மையிலேயே நீ செஞ்சது தப்பு. இப்படி ஒருத்தையை இங்க கூட்டிட்டு வந்தது அதை விட தப்பு. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவளை அப்படியே விட்டுட்டு வர இங்க சொல்றீங்களா? இருக்கிற சூழ்நிலை உனக்கு புரியல. லோரன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவ ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. அவனை விட்டு அவ வந்துட்டு அவளுக்கு இப்ப எங்க போறதுனே தெரியல. ரெக்டாங்கிள் கூட அவளால இருக்க முடியாது. எதுக்காக நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்த? எதுக்காக அவ இங்க வரணும்? இந்த விஷயம் ரானுக்கு தெரியுமா? லோரன் இப்ப பிரெக்னண்டா இருக்கா பாட்டி. அவ பிரெக்னன்ட் ஆகுற வரைக்கும் அவளை கோடையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை விட்டுட்டான். ஆனா அவ இங்கதான் தங்கி ஆகணுமா? வேணும்னா அவளை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் தங்க வைக்கலாமே. பாட்டி, வெர்ஜினியா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
நான் இதை நிச்சயம் பண்ணுவேன். சோ நீ என்ன நினைக்கிற? அது உனக்கு பிடிக்கலையா? இல்ல இல்ல, அது உண்மையே நல்லா இருந்தது. ஆனா பரவாயில்ல, சொல்லு. அந்த ரோஸ்லின் நான் தானா? அது வந்து எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் எழுதினேன். ஜீசஸ் உனக்கு இதுதான் எழுத சொன்னாரா? இல்ல, தப்பா நினைச்சுக்காத. நீ நல்லா எழுதியிருந்த. அந்த கதை ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனா சின்ன ஜீசஸ் இதை எழுத சொல்லலன்றியா? சரி, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் என்னதான் பிரச்சனை? அவங்க என் மேல கோவமா இருக்காங்க, ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்காங்க. அப்படியா? ஐம் சாரி. இதுல அவங்கள குத்தம் சொல்லவே முடியாது. நான் தான் என் கனவுகளை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ எதுக்கு நீ உன் சொந்த காலில் நிற்க கூடாது? அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இப்போ நான் என் புக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் என்னோட இசை தேவனுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்காக கிடையாது. மியூசிக் தேவன் எனக்காக கொடுத்து வரும். அதை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வெல், மனசை நீ தளர விடாத. நீ பண்றது சரியா தான் இருக்கும். உங்க அம்மா அதை சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. தேங்க்ஸ். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்றி வாந்தி பண்ணி போடுவேன். ஹென்றி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கண்டிப்பா, நாங்க லஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமே. இல்ல, நான் இது இப்பயே சொல்லி ஆகணும். எங்களோட உதவி நீங்க இழந்துட்டீங்க. என்னது? உங்களோட வேலை. கடந்த சில மாசங்களா நீங்க பண்றது எதுவும் எங்களுக்கு திருப்தியா இல்ல. நீங்க இங்க வர மக்களை அசௌகரியமாக்குறீங்க. நல்ல விஷயம். நல்ல விஷயமா? எத்தனை பேர் சர்ச்சை விட்டு போயிட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இதை நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜீன், நான் இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயத்துக்கு எத்தனை பேர் நன்றி சொல்றாங்க தெரியுமா? 5ல் ஒருத்தர் போகும்போது நாம அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறோம். இது கண்டிப்பா வேலை செய்யாது ஹென்றி. இந்த மாதிரி மக்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாங்கன்னா சர்ச்சை நடத்த முடியாது. நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் மறந்துட்டீங்களா? ஆக்சுவலா இது ஆரம்பிச்சது நான் தான். இதுல எந்த விளைவு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பணம் கொடுக்க முடியுமா? நிச்சயமா உங்களோட வேலையை நீங்க எழுந்திருப்பீங்க. என்ன சொல்றீங்க? போர்டில் நமக்கு மேல இருக்க எல்லாருமே பொண்ணா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பிராங்கா சொல்றேன், உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு. இதுக்கப்புறம் உங்களோட இந்த முட்டாள்தனமான பிரசங்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள வராதீங்க. நாங்க இப்ப ஓட்டிங் வைக்கலான் இருக்கோம். ஜீனி, மனுஷங்களை பத்தி யோசிக்காத ஒரு போர்டு மெம்பர் கிட்ட நான் இதுக்கப்புறம் பேச விரும்பல. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓ வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இன்னும் ஏதாவது வீடியோ இருக்கா? கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு, ஆனா புதுசு எதுவும் இல்லை. நீங்க ரொம்ப திறமைசாலி. நீங்க கண்டிப்பா ப்ரொஃபஷனல் சிங்கரா வர வேண்டியவங்க. ஆமா, அவர் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரா? என்ன பத்தியா? ஹாய், உங்க எல்லாரும் பாப் டாக்ல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாப் கல்ச்சர்ல வழக்கமா மூவிஸ், மியூசிக் அண்ட் கிரியேட்டிவ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாருக்கும் ரிமெம்பர் பண்ண ஆசைப்படுற விஷயம் ரேச்சல் வென்ஸ்லோவை பத்தி. அவங்களுக்கு ரீசெண்டா தான் ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு, ரேடிக்கல் ரெக்கார்ட்ஸில் சைன் பண்றதுக்கான வாய்ப்பு. ஆனா இப்போதையோட நிலைமை என்னன்னா, அவங்க அதை மறுத்துட்டாங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்ல? ஆனா இது அவ்வளவு வித்தியாசமான விஷயம் கிடையாது. அவங்க இது மறுத்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மறுத்ததுக்கான காரணமே ஜீசஸ்க்காக தான். ஆக்சுவலி இந்த லாஜிக்கை வச்சு பாத்தீங்கன்னா, ஜீசஸ் எந்த ஒரு மியூசிக் வீடியோஸையும் உருவாக்கவே மாட்டாரு. சோ இதனாலேயே மியூசிக் சேனல் 3 மாசமா அப்டேட் பண்ணாம தான் இருக்கு. ரிலிஜன் எப்படி கலையை அழிக்குதுன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா தான் இருக்கு. மக்கள் என்னை பத்தி இப்படிதான் நினைக்கிறாங்களா? அவன் ஒருத்த மட்டும்தான் அப்படி பேசுவான் ரேச்சல். ஆனா உனக்கு லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்காங்க.
இது அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறியா? நீ ஓகே தானே? அம்மா சொன்னது உண்மைதான். உண்மையாவே இது எனக்கு பெரிய பாடம் தான். கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் முடிவுனால கடவுளை தூஷிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாரு, அது உன்னுடைய தப்பு இல்ல. அப்படின்னா யாரோட தப்பு? நீ யார்கிட்ட சொன்ன? என்ன நான் அந்த ஆஃபரை ஏத்துக்கலன்னு நீ யார்கிட்ட போய் சொன்ன? ஆஃபரா? என்ன ஆஃபர்? நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ரேச்சல், உன் கூட நான் வெளியே வரலன்றதுக்காக இப்படி எல்லாம் நீ பண்ணுவியா? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. ரேச்சல், அவன் எதுவும் பண்ணல. அவனுக்கு எதுவும் தெரியாது. நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. இல்ல, எதுவுமே பண்ணாம அவ லைஃப் எப்படி அவனால வேஸ்ட் பண்ண முடியுது? ஹே, ஐம் சாரி. நான் வீட்டுக்கு போறேன். ரேச்சல் ப்ளீஸ். ஓ, இதை இங்கதான் விட்டனா? சொல்லுங்க, லோரின் எங்க இருக்கா? பேஜ். லோரின் பேஜா? ராங் நம்பர் டைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உன் சிஸ்டர் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தா. மேட், அவ எங்க இருக்கா? ஹே, கொஞ்சம் அமைதியா இரு. அவ எனக்கு வேணும். அதுக்காக நீ ஹெல்ப் பண்ணு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். நீங்க பாரு, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. நம்மளுடைய வேதம் நல்லது மட்டுமே பண்ணுங்கன்னு நம்ம கிட்ட சொல்லுது. அது எல்லாருக்குமே சமந்தான். எல்லார் மேலேயும் அன்பு வைங்க. கடவுள் நீங்க செய்யற எல்லா காரியங்களுக்கும் ஆசீர்வதிப்பாரு. நீங்க ஆப்பிரிக்கால ஒரு இருண்ட காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, இல்லனா ரேமன்ல ரெக்டாங்கிள் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் நமக்கு கட்டளையிட்டது இயேசுவின் அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான். ஓகே, இன்னைக்கு இந்த சர்மனை பத்தி நீ என்ன யோசிச்ச? அவர் முடிவுல உறுதியா இருக்காரு. ஒருவேளை நான் இப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு மிஷன் ஒர்க் பண்றதுக்கான ஆவல் இருக்குன்னு நான் சொன்னா எங்க? எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா அது ஒரு ஃபாரின் கண்ட்ரி. அப்போ நாமளும் அங்க போகணுமா? நீங்க ஏன் போக கூடாது? ஸ்கூல், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட லைஃப். அது எல்லாத்தையும் நம்ம சம்மர்ல பண்ணிக்கலாமே. நான் மொத்தமா அங்க மூவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறது அவ்வளோ ஈஸி இல்ல அலெக்ஸ். வேலை நல்லா யோசனை பண்ணுங்க. நான் சர்ச்சோட மிஷன்ஸ் கமிட்டி கிட்ட பேசுறேன். அவங்க யார்கிட்டயாவது ரெஃபர் பண்றாங்களான்னு பார்க்க. எனக்கு மிஷனரில சேவை செய்ய விருப்பம் இல்ல. நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெப கூட்டத்துக்கு போறேன். எனக்கு அதுவே போதும். நீங்க என்னோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறீங்க டாட். ஆனா இது உனக்கு பிடிக்கும்? இல்ல, எனக்கு அது பிடிக்கல. அந்த கும்பல் எனக்கு சேர விருப்பம் இல்ல. என்ன சொல்ற சேலியா? இப்பதான் நம்ம கடைசியா பண்ண போறோம். நாம என்ன நம்புறோமோ அதை செய்ய போறோம். இதெல்லாம் உங்களோட வெச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சீலியா, நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? நீங்க தயவு செஞ்சு என்னோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை மாதிரி ஒரு சைக்கோ டாடி இருக்கிறதுனால ஸ்கூல்ல யாரும் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாங்க. எனக்கு இது வெறுத்து போச்சு. எனக்கு என்னோட லைஃப் திரும்ப வேணும். நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா மாத்ததுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது. ஏன் விஷயத்துல தலையிடாம உங்களுடைய வேலையை மட்டும் பாத்துக்கோங்க. நிறுத்து சேலியா. நான் உன்னோட அப்பா. நான் தான் இங்க இருக்கிற எல்லா முடிவுகளையும் எடுப்பேன். இப்ப நான் உங்க எல்லார்கிட்டயும் பைபிளை படிச்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு போறேன்னு சொன்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டே வந்துதான் ஆகணும். உங்களுக்கு இதை பிடிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. இத பத்தி நீங்க பேசணும்ன்ற அவசியம் கூட இல்ல. இல்ல போதும், எதுவும் பேசாதீங்க. இங்க பாரு, இது ஒரு மோசமான ஐடியான்னு எனக்கு தெரியும். அந்த பிளட்ஜ்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கான்னு சொல்லு பார்க்கலாம். பாட்டி, இதுல சாத்தியமுள்ள ஒரு விஷயத்தை சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஹென்றி மேக்ஸ்வெல்ல போர்ட்ல இருந்து விலக்கி வைக்க சொன்னதே நான் தான். பாட்டி, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நாம என்ன செய்யறோமோ அதுக்கான விளைவுகள் நிச்சயம் கிடைச்சே தீரும். நீயும் பார்க்கத்தான் போற.
நீங்க ஒரு உயிரில்லாத சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? சக மனுஷங்களை பத்தி யோசிக்காம வெறும் கிளப்ப பத்தி யோசிக்கிற ஒரு இடத்துக்கா? அதானே? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் வீட்லயே இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நீங்க தானே எனக்கு உண்மையான கிறிஸ்டியன் எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. லோரினை திரும்ப தெருவுல விட சொல்றீங்களா? அவ வயித்துல குழந்தை வளருது உங்களுக்கு தெரியலையா? பாட்டி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? நீதான் ஒரு தவறான பிளட்ஜை எடுத்துக்கிட்டு சமூகத்துக்கு முன்னால என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்திட்ட. நீ இப்ப ஒரு ஆபத்துல சிக்கி இருக்க. ஆனா அதோட விளைவுகள் தெரியாம இப்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு வர்ஜீனியா. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இங்க பாருங்க, இப்ப நீங்க பேசிட்டு இருக்க பிளட்ஜ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாத. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். வர்ஜினியா என் மேல காட்டின அன்பை இது வரைக்கும் என் லைஃப்ல யாருமே காட்டினதில்ல. எனக்கு தெரியும் நீங்க கிறிஸ்டியன்ஸ், அதனாலதான் உள்ள அனுமதிச்சீங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை விட ஒரு படி மேல செஞ்சீங்க. மிஸ்ஸஸ் பேஜ், நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க வர்ஜினியா கிட்ட என்னதான் சண்டை போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க இருந்து போனாதான் எல்லா பிரச்சனையும் தீரும்னு நினைக்கிறேன். இல்ல, நீ இங்க இருந்து எங்கேயும் போக வேண்டாம். நீ என் கூடவே இரு. உன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீ உன்னுடைய சொந்த கால்ல நிக்கலாம். நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்களா? இன்னும் இவ இந்த வீட்லயே இருந்தானா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க? ஜீன், இது உன்னால பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரனாவது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மீட்டிங் எப்ப வச்சிருக்கீங்க? ஜீன், மீட்டிங் எப்ப? ஜீன், முதல்ல நீங்க ஒரு கிறிஸ்டியன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னால நம்ப முடியல, எப்படி இப்படி பண்றாங்க? சேலியா, தயவு செஞ்சு கதவை தர. என்ன மன்னிச்சிருமா. இங்க இருந்து போயிடுங்க, எனக்கு உங்களை பிடிக்கல. என்ன மன்னிச்சிடு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. சோ எல்லாம் முடிஞ்சிருச்சா? இங்க பாருங்க, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இதை தொடர்ந்து செய்ய போறதில்ல. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. உண்மையாவா? பைபிள்ல இருக்கிற வசனத்தை நீங்க என்கிட்ட சொல்றீங்களா? இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அலெக்ஸ், ஆனா நாம இதை செஞ்சு ஆகணும். உங்களால ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியுதுல்ல? உனக்கு என்ன, ஒரு பையன் உன்னை இன்டர்நெட்ல தான் டீஸ் பண்ணிருக்கான். என் பொண்ணு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? சோ தயவு செஞ்சு நீங்க எனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டாவது யோசிச்சு பார்த்துட்டு பேசுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத ஜாஸ்பர். நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் மேல உனக்கு கிரஷ் இருக்கா தானே? போதும், நிறுத்துங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு சரியா தெரியல. எதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் நமக்கு எதிரா மாறிட்டாங்க? நாம இன்னும் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஆமா, நமக்கு சொந்தமான எல்லாத்தையும் நாம இப்ப இழந்துட்டோம். அப்புறம் எதுக்கு? வேண்டாம், அப்படி சொல்லாதீங்க. ஜீசஸ் என்ன பண்ணுவார்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப கடவுள் எனக்கு இட்ட கட்டளை என்னன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் நான் நிச்சயமா கர்த்தர் சொன்னதை செஞ்சே தான் தீருவேன். என்ன நடந்தாலும் சரி. உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். இங்க பாருங்க, நான் ஒரு கிறிஸ்டியன் இல்லைன்னு யார்கிட்டயும் என்னைக்கும் சொல்லவே மாட்டேன். ஆனா எதையாவது நான் பண்றதுக்கு முன்னாடி என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி தானே ஆகணும்.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்க வர முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஐம் சாரி. ஏய் ரேச்சல், நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஆ. இங்க பாரு, அவர் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாரு? அது உண்மையா? அது என்னன்னா அது உண்மைதான். ஹலோ ரான், என்னாச்சு? அது உண்மை. நான் வந்து என்ன சொல்ற? ரான், நீ நிஜமா சொல்றியா? நீ எல்லா இடத்துலயும் பாத்தியா? ஓகே ரான், நான் இப்பவே வரேன். நீ அவளை தேடிக்கிட்டே இரு. லோரினை காணுமா? அவ பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓ மை காட். நான் இப்பவே அவளை போய் தேடணும். நானும் கூட வரேன். கார் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க ஜான் கிரேக்கு ஃபோன் பண்ணி இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகே, போலாம். ஹாய். ஹாய். அவங்க குழந்தைக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவனை தத்து கொடுக்க போறாங்க. நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நீ வெர்ஜினியா கிட்ட பேசுனியா? இல்ல. நீ? இல்ல, என்னால
அது முடியல. ஏன் முடியல? ஏன்னா அது ஏன் தப்பு தானே. அது மேட்ட நான் பார்க்ல பார்த்தேன். ரொம்ப பயந்துட்டேன். லாரன் எங்க இருக்குன்னு கேட்ட நான் தான் சொன்னேன். நீயா? நீ எதுக்காக அப்படி பண்ண? எனக்கு தெரியல. எனக்கு உன்ன மாதிரி தைரியம் இல்லை ரேச்சல். உங்ககிட்ட பிடிச்சது எனக்கு அந்த தைரியம் மட்டும்தான். என்ன? ஐ லவ் யூ ரேச்சல். ரொம்ப நாளாவே நான் உன்னை நேசிக்கிறேன் ரேச்சல். இது சொல்றதுக்கு இது சரியான தருணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இல்ல, அது நடக்காத. ரேச்சல், ஐ எம் சாரி. நான் இதை வேணும்னே பண்ணல. ப்ளீஸ், நான் தான் அதுக்கு காரணம். வர்ஜினா கிட்ட சொல்லிடாத. ரேச்சல், ப்ளீஸ். ஹாய். ஹேய், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க தயாராகிற வரைக்கும் இங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு. எனக்கு உங்க அட்வைஸ் வேணும் ஜான். ஷியோர். முதல்ல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நீங்க தான் எனக்கு மற்றவங்களுடைய மனசை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஜான், அதை பெஸ்டா பண்ண எனக்கு உங்களுடைய அட்வைஸ் தேவை. நிச்சயம் நான் ஏதாவது செய்வேன். நான் கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும். ரெக்டாங்கிளை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கஷ்டம்தான். சூஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கும்போது கஷ்டம்தான். லோரின் மாதிரி பெண்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்களா? அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நான் எந்த அளவுக்கு உதவி பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. தங்குற இடமா? ரெக்டாங்கிள்ல லோரின் மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தங்கறதுக்காக. ஆனா இதை யார் நடத்த போறா? நான் தான். நீயா? என்னால இதெல்லாம் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? ஜான் ஏதோ ஒரு பில்டிங் சேலுக்கு இருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு. இதுக்கு முன்னாடி அது ஒரு அபார்ஷன் கிளினிக்கா இருந்திருக்கு. இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்றியா? நிறைய செலவாகும். அப்போ உன்னுடைய நேரத்தை ரெக்டாங்கிளுக்காக தான் செலவு பண்ணுவேன்னு சொல்றேன். நிச்சயமா. ஹே வர்ஜினியா, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறியா? ஆமா, இதுக்கு முன்னாடி நான் தப்பா இருந்துட்டேன். நீ பண்றது எல்லாமே சரி. சோ நானும் நோ, நீ என்ன பாராட்டணும்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல. ஓகே, நான் இதுக்கு மேலேயும் இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில ஃபிளைட்ல என்னோட தம்பி வீட்டுக்கு போலான்னு இருக்கிறேன். நீங்க இங்கே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி. இப்போதைக்கு இதுதான் நல்லது. இத பத்தி நாம அப்புறமா பேசலாம். நானும் உனக்கு உதவி செய்யறேன். உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்புறேன். ஹென்றி, இங்க பாருங்க. உங்க மேல இருக்க விரோதத்தால நாங்க இதை செய்யல. இதை செய்ய சொல்லி எங்களை கட்டாயப்படுத்தினாங்க.
நீங்க என்ன பண்ணாலும் சரி நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்ணுவோம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க ஹென்றி. உங்க ஐடியாஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா அது சரியா செயல்படல. யா, நீங்க எங்க போறதா இருந்தாலும் குட் லக். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஹென்றி? ஃபர்ஸ்ட் நான் ஜீன் கிட்ட கோவப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு யாருமே ரெடியா இல்லைன்னு. அது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில உள்ள விஷயம். அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னா, கடவுள் எனக்கு இட்ட கட்டளையை நான் செய்ய போறேன். என்ன நடந்தாலும் சரி. ஹாய் எவ்ரி ஒன், நான் தான் ரேச்சல். சாரி, நான் உங்களை ரொம்ப நாளாக பார்க்க முடியல. நான் கடைசியாக வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு வருஷம் நம்பவே முடியாத மாதிரி போச்சு. தேவன் எனக்கு நிறைய விஷயங்களை காட்டினாரு. அவர் கூட சேர்ந்து வேலை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பாட்டு கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோ இந்த பாட்டை நான் எப்போ எழுதுனேன்னா, என்னோட வாழ்க்கையில் முக்கியமான முடிவை எடுக்கும்போது எழுதுனது. See a great Picasso, Da Vinci or Rembrandt. Do you ever sing the praises of their brush? It's the master of the masterpiece who deserves the praise, not the paint they use of blue or green or blush. So don't praise me if I do something wonderful. Don't praise me, don't even make a fuss. Give glory to the master, through his hand it was done. Don't praise me, I am just the brush. When you read the words of Shakespeare, Bunyan or Thoreau, do you ever glorify the pens they use? It's the author of the classic work who is glorified, not the pen and ink and not the words they choose. Don't praise me if I do something wonderful. Don't praise me, don't even make a fuss. Give glory to the master, through his hands it was done. Don't praise me, I am just the brush. It's easy to forget sometimes and become legends in our minds, but we're just tools within his hands, used to carry out his plans. Don't praise me if I do something wonderful. Don't praise me, don't even make a fuss. Give glory to the master, through his hands it was done. Don't praise me, I am just the brush. Don't praise me, I am just the brush. Praise the Lord, I am just his brush. ஹலோ. ஹேய், இன்னைக்கு ஈவினிங் நாம மீட் பண்றோமா? தெரியல, நான் என் புது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது நீ கால் பண்ணி சொதப்பிட்ட. ஆனா பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அப்படியா? நிச்சயமா ஜீசஸும் இதே தான் பண்ணுவாரு. யா, அப்படியே இருக்கலாம். நான் உன்னை 6 மணிக்கு சந்திக்கிறேன். ஓகே, பாய்.